ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 4வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு ரிப்ளையும் கொடுக்க முடியல, ஒரு சில கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால. ஆனால் நான் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணுறேன். அது இருக்குது, அதை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க்கு 3 டாஸ்க்கை நேற்றே கொண்டு முடித்து அடுத்த நாள் இன்றைக்கி 3ஆவதாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க பார்த்தா நேற்று ஒரே ஒரு டாஸ்க்காக முடிஞ்சுது. ரொம்ப வருத்தமாக கடுப்பாக இருந்துச்சு. என்ன அப்படி பண்ணுங்க, சுத்தமாக கண்டென்ட்டே கிடையாது, ரொம்ப போரிங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே போடுறாங்க நாங்கள் லைவே பார்க்கலன்னு. அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் போகிறது ஏதோ அங்கங்கே வந்துட்டு சில அமளி தும்ளிகள் பண்ணதுனால கொஞ்சம் ஓடிச்சு. திவ்யாவை டார்கெட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜேவை கலாய்ச்சது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். மற்றபடி ரொம்ப போராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னராக யார் வரணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றவங்களுடைய நேமை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதரே கன்ஃபார்மாக போயிடுவாங்க, கூட யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி தெரியுங்க? பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,1191 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 21.55. அடேங்கப்பா, திவ்யாவுக்கு வந்துட்டு சூப்பராக ஓட்டு தாறுமாறாக வருதுங்க. ஆனால் உண்மையிலே நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க, அந்த அளவுக்கு ஓட்டு வருது. உண்மையிலேயே பெரிய விஷயம். என்னென்னா திவ்யா இந்த அளவுக்கு பண்ணும்போது இவ்வளோ ஓட்டு வருதுன்னா, இன்னும் நல்லா விஜய் போகிறது மாதிரிலாம் வேலை செஞ்சாங்கன்னா, கண்டென்ட்லாம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஓட்டு வரலப்பா, செம்ம சான்ஸே இல்லைங்க. ஏன்னா திவ்யாவுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு கொட்டுது. இது திவ்யாவுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திவ்யாவுக்கு தெரியாமல் எப்படி இவ்வளோ ஓட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்களோட கேம் வந்துட்டு ஒரு வெளிப்படையான கேமாக இல்லை. சுற்றி விஜய் போகிற சுற்றி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதுதான் மெயினாக இருக்குது. அதேமாதிரி டான்ஸ் ஆட மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, பரதத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு. சரி, ஓகே, டான்ஸ் ஆட தெரியுமா? அதுலேயும் நேற்று ஆமாம் முந்தானத்து நடந்த டாஸ்க்கு நீங்கள் அந்த டான்ஸில் பார்த்துருக்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலாக டான்ஸ் ஆட வராது. ஆனால் முன்னாடி வந்துட்டு ஒரு நளினம் பண்ணியிருப்பாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆட விட மாட்டாங்க. பின்னாடியே அவங்களே யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சேச்சியை வந்துட்டு பொலக்காடு காட்டினாங்க, வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணாங்க. சரி, திவ்யாவோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் பாரு திவ்யாவை டார்கெட் பண்ணோட திவ்யா டென்ஷன் ஆகிட்டாங்க. இதில் வேறு வந்து வினோத்கில் வேறு கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறாங்க. அவங்கள என்கிட்ட வர வேணும்னு சொல்லுங்கள். இதெல்லாமா தலைக்கிட்ட சொல்கிறது? சொல்லலாம், அதுக்குன்னு இப்படியான்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து எத்தனை வாட்டி பர்சனலாக கலாச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா இது இப்படி பண்ணுறீங்களேமான்ற மாதிரி இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 60,043 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.78. சூப்பராக வந்து ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. இது ஆர்கானிக்காக வர ஓட்டு. இவ்வளோ தான். ஆக்சுவலாக 4வது நாள் இவ்வளோ ஓட்டு. இதுதான், புரியுதுங்களா? பண்ணுற கேமுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு அவ்வளோ அழகாக போயிடுது. அதை விட்டுட்டு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு ரைட். கமருதீனோட கேம் எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் சீராக இருக்குது. அதே மாதிரி நேற்று வந்துட்டு விஜய் பார்வதி கேட்டாங்க, என்னையா கன்ஃபர்மேஷனே பண்ணாமல் ஓடிட்டுருக்கே லவ் மேட்ருன்னும் போது, நான் வெளியே இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால என்னால் வந்துட்டு ஃபுல்லாக பேச முடியல. இதுதான் நம்மளுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச விஷயங்கள், இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு யார் வருவாங்கன்றது ஒரு பெரிய மனக்குழப்பமாக இருக்குது ஃப்ரீ டாஸ்கில். இவருக்கு குழப்பமாக வர்றது, நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது, யாரையா வர போகிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அக்கா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுடைய ஃப்ரெண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நான் நல்லா கேம் விளாட்னா எங்கள் அக்கா வருவாங்க, நல்லா விளாட்னா என் தம்பி என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் யார் வராங்கன்னு. நீங்கள் கமருதீனோட ரசிகராக இருந்தால் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,329 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.93. பார்வதிக்கு ஓட்டு இந்த வாரம் கம்மியாக இருக்குது, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அன்அஃபிஷியல் ஓட்ஸில். ஆனால் அஃபிஷியல் ஓட்ஸில் தகவல் என்னென்னா நல்லா தான் ஓட்டு நார்மலாக எவ்வளோ வரணுமோ அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. இதில் ஒரு பாவனை காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த ஒரு அதிர்ப்பு வரும்ல, ஓஹோ அது பண்ணதுனால தான் ஓட்டு கம்மியாக இருக்காப்பா அப்படின்னு வந்து ஊருக்குள்ளே பேசுவாங்களா ஒரு சில பேர். ஆமாப்பா, சரி அப்போ அவங்களுக்கு கம்மியாகுது, நம்ம வேறு யாருக்கும் போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகும்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாவனை காட்டுறாங்க. மற்றபடி விஜய் பார்வதிக்கு என்ன வரணுமோ ஓட்டு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அதை ஒரு காரணம் சொல்லுவாங்க, போன வாரம் மைக்கு போடல அதுக்காக தான் கம்மியாச்சு. ஏன் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கே ஓட்டு வரும்போது இதுக்கு இன்னையே இது ஒரு லாஜிக் வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,511 ஓட்ஸ்
வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.54. டேம் ஷோர் டாப் 5ல ஒருத்தங்க இருப்பாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 2 பேர் தான் மிஸ்ஸிங், அதுலேயும் 4வது பிளேஸ் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு 5வது பிளேஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி நல்ல வந்து அப்ரிஷியேஷன் வாங்குறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த டாஸ்க்கை செம்மையாக எடுத்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆடிட்டே இருந்தாங்க, முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து ஸ்போர்ட்டிவாக பண்ணாங்க. பிக் பாஸுமே பாராட்டினார், நல்ல ஒரு பேர் வாங்கிட்டே வராங்க. இப்போ விஜய் பார்வதி பற்றியும் கொஞ்சம் பேசுறது கம்மியாச்சு. இந்த அனைத்துக்கு லைட்டாக அப்படி உரண்டு இழுத்தாங்க, அதோட சைலண்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பு அந்த மாதிரி, அது அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 43,472 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.26. சபரிக்கு ஏன் இந்த வேண்டாத வேலைன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா இப்போ சமீப காலமாக விஜய் போகிறதே டார்கெட் பண்ணுறதே வேலையை வச்சுருக்காரு. வினோத் வந்துட்டு கனிக்கிட்ட வந்து திவ்யா பேசின விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தா இவர் அங்கே வந்து விஜய் போகிறது விஷயத்த வந்து சொல்லுறாரு. ஏன்பா சபரி, ஏன்பா இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணுறீங்களா? பண்ணலை, ஏன் விஜய் பார்வதிக்கு மட்டும் பண்ணுறீங்க? காண்டு இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்களா பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா நல்லா பேசவும் செய்கிறாரு. முந்தானத்து நைட்டு அநியாயத்து கலாய்க்கிறாரு. நேற்று ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதி ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணிகிட்டே இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்கிற ஒரு காரணத்துக்காக ரொம்ப மட்டமாக பேசுகிறதும், அவங்க இல்லாத நேரங்களில் இப்போ வினோத் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லணுமா அவசியமே கிடையாது. அதே மாதிரி வினோத்துக்கு அந்த விஷயங்கள் தெரியும். இவங்க உரண்டு எடுத்தாங்கன்றதை அங்கே பதிவு பண்ணுறாரு. சும்மா ஜஸ்ட்டு பதிவு பண்ணுறேன்றாரு. ஏன் பதிவு பண்ணுறீங்க புரியல, என்னத்தை சொல்ல. அதெல்லாம் அதாவது திவ்யா சபரி கனிலாம் ஒரு லைட்டாக என்ன சொல்லுவாங்க, மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ரைட். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,492 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.98. ஸோ சாண்ட்ரா ஒரு சூப்பரான ஒரு கேமை வந்துட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எமோஷனலும் சேர்த்து அந்த கேமை விளையாடுறாங்க. நிறைய நேற்று அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டோமான்னு கேட்குறாங்க. போகாதீங்க, ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் நீங்களும் உங்கள் குழந்தைகளையும் பார்க்கறதுக்கு நாங்களாம் ஆவலோடு காத்துட்ருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. இப்போ கூட லைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயந்து எல்லாருமே பெட்டி மடுக்கெலாம் எடுத்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஓட்டு ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்துட்டு இருக்குது. இவங்க கூட ஒரு டாப் 5ல வருவாங்களோன்ற மாதிரி டவுட்டும் இருக்குது. ரைட்டு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,881 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.94. சுபிக்ஷா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த அவள் வருவால அந்த ஒரு இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து சிங்கம்னு போயிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு பிக் பாஸ் வந்து யாராவது கண்டுபிடிச்சிங்களா, அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்போது அவள் வருவாள்னு அந்த டீமில் இருக்கிற சபரியை சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. வீடியோ கேமரா முன்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் கோட்டை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஓகே, பட் இன்னுமே வந்து எஃபர்ட் போடணும் அந்த பொண்ணு. எங்கே போடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்காங்க எல்லாருமே டேஞ்சரில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வந்துட்டு போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா கனி அடுத்தபடி எஃப்ஜே அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அமித்தையும் விட்டுருவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தபடியாக கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,796 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.92. ஸோ கனி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக அப்படியே சூப்பராக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சாண்ட்ராக்கிட்ட மட்டும் கொஞ்சம் இரண்டு முரடாகவே போகுது. ஆனால் பெருசாக வந்துட்டு பிரச்சனைகளை கலந்துக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும். முன்னாடிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை மூக்கு நுழைப்பாங்க, இப்போ மூக்கு நுழைக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,766 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.91. எஃப்ஜே இன்றைக்கி ரொம்ப எல்லையை மீறிட்டார். கானவனத்தை ரொம்ப கேவலமாக மூடிட்டு உட்காரு. ஒரு பெரிய மனுஷங்கிட்ட எப்படி பேசணும் கூட ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட உங்களுக்குலாம் இருக்காதான்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மூடிட்டு உட்காரு, குசும்போலையை காட்டாது, என்னென்னமோ பேசிட்டார். அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். ஒரு தலையை இப்படி பேசுனது தவறு. கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாருன்னு தெரியல. 10வது பிளேஸ் பற்றி அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,670 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.89. ஸோ அமித் அவர்கள் ரொம்ப தங்கமான மனிதர். இவருக்கும் கானவனத்துக்கு இப்போ வந்து சூப்பராக வந்து காம்பினேஷன் செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து மொட்டைக்கடைதாசுன்ற விஷயத்தை வேறு வந்துட்டு சொல்கிறாரு. அந்த மொட்டைக்கடைதாசுக்கு காரணமே வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணு சொல்கிறாரு, யாருன்னு தெரியல. இந்த பொண்ணு விஜய் போகிற சிரித்து தள்ளுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதரி இருக்காங்க பச்சக்குன்னு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,509 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.3. ரொம்ப ஓட்டே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவ்வளோதான். அவங்க இந்த வாரம் வந்து கேப்டன் ஆகாமல் அந்த இதுக்கு போகும்போதே வந்து அழுதாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஓட்டு வராது அப்படின்ற விஷயங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா
4,69,660 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.